வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அறிய வேதம் என் தேவன் தந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் படிக்கும்போது அப்புத்தகத்தில் நாம் படிக்கும் ஒவ்வொரு மக்களின் செயல்களையும் நாம் கவனிக்க வேண்டும். தேவ மக்களால் செய்யப்பட்ட ஒவ்வொரு செயல்களும் இன்றும் நம் கண்களின் முன்னால் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறது. தேவனுடைய மக்களின் செயல்களிலே மிகவும் உன்னதமானதாக காணப்படும் செயல் பிரசங்கம் செய்வது அல்லது நற்செய்தியை அறிவிப்பதே ஆகும். பேதுரு ஒரு தலை சிறந்த பிரசங்கியராக இருந்ததை அப்போஸ்தலர் புத்தகத்தின் ஆரம்ப அதிகாரங்களில் நாம் பார்த்தோம். பின்பு ஸ்தேவானின் சிறந்த செய்தியை நாம் சிந்தித்தோம். அப்போஸ்தலர் புத்தகத்தின் பாதி பகுதிக்கு மேல் பவுலின் பிரசங்கம் உயர்ந்த நிலையில் இருப்பதை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் நடைபெற்ற சம்பவத்தை கற்றுக்கொள்வோம். எருசலேம் நகரில் கூடியிருந்த கூட்டம் பவுல் அப்போஸ்தலனை மிக கடுமையாக தாக்கியது. அக்கூட்டம் பவுலை கொலை செய்ய தீர்மானித்த போது ரோம சேனாதிபதி சேவர்களை அனுப்பி பவுலை காப்பாற்றினான். கூட்டத்தின் குழப்பத்திலிருந்து பவுலை தப்புவிக்க எண்ணி அரண்மனையில் உள்ள சிறைச்சாலையில் அவரை அடைக்கும்படி தலைக்கு மேல் தூக்கி செல்லும்போது தனக்கு முன்பாக இருந்த கூட்டத்தை கண்டு அந்த தருணத்தை பயன்படுத்த எண்ணிய பவுல் கூட்டத்து மக்களுக்கு பிரசங்கம் செய்ய சேனாதிபதியிடம் உத்தரவு கேட்டான். எந்த ஒரு நற்செய்தியாளரும் அல்லது பிரசங்கியாரும் மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது அந்த தருணத்தை பயன்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிக்க முன் வருவது உண்மையிலே மிக பெரிய காரியமாகும். பவுலை கூட்டத்தின் தாக்குதலிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தங்கள் தலைக்கு மேலே போர் சேவகர்கள் பவுலை தூக்கி கொண்டு சென்றார்கள். அந்த சமயத்திலே பவுல் ரோம சேனாதிபதியிடம் பிரசங்கிப்பதற்கு உத்தரவு கேட்டார். பவுலுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. போர் சேவகர் பவுலை கீழே இறக்கினார்கள். பவுல் அரண்மனையின் படியில் நின்று எபிரேய பாஷையிலே மக்களோடு பேசத் தொடங்கினார். இந்த சமயத்தில் பவுல் மிகவும் சுருக்கமான தெளிவான செய்தியை கூறினார். இச்செய்தியை நாம் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அத்தேனை பட்டணத்தில் மார்ஸ் மேடையில் நின்று பிரசங்கம் செய்ததைப் போல இங்கு பவுல் பிரசங்கிக்கவில்லை. தம்முடைய பிரசங்கத்திலே எந்த ஒரு ஞானியின் கோட்பாடுகளையும் கூறவில்லை. மனித ஞானத்தை பயன்படுத்தி நூதனமான வார்த்தைகளை பேசவில்லை. மாறாக தமது வாழ்க்கையிலே இயேசுவை சந்தித்த அனுபவத்தை சாட்சியாக கூறினார். தேவன் தம்முடைய வாழ்விலே காட்டின இரக்கத்தை பற்றி கூறினார். தமஸ்குவுக்கு செல்லும் வழியிலே பெற்ற மாற்றத்தை எடுத்து கூறினார். அவருடைய செய்தியில் தமஸ்கு செல்லும் வழியிலே பெற்ற அனுபவத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. காரணம், அந்த அனுபவம் அவருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் ஒரு பெரிய மதிப்பீட்டை கொடுத்தது. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனங்கள். பவுல் தன் அனுபவத்தை கூறும் வரைக்கும் அந்த கூட்டம் அவருக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேலாடைகளை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூக்கி எறிந்தார்கள் என்று வாசிக்கிறோம். பவுலின் பிரசங்கத்தை கேட்ட எருசலேம் கூட்டம் வித்தியாசமான முறையில் நடந்து கொண்டது. இச்சமயத்திலே பவுலை பிரசங்கிக்க அனுமதித்த சேனாதிபதி கூட்டத்தில் உள்ள மக்களின் உக்கிர கோபத்தை கண்டு பவுலை அரண்மனைகளை கொண்டு போக கட்டளை கொடுத்தான். ரோமர்கள் யாரையாவது கைது செய்வார்களேயானால் உண்மையை வரவழைப்பதற்காக அந்த மனிதனை சங்கிலியினால் ஒரு கம்பத்தில் கட்டி அவனை அடிப்பார்கள். அடிப்பதினால் குற்றவாளியை சோதித்தல் என்று இந்த முறையை அழைத்தார்கள். 39 சவுக்கடிகள் அவனுக்கு கொடுக்கப்படும். இப்படி அடிப்பதினால் அதிகாரிகள் கேட்கும் கேள்விக்கு கைது செய்யப்பட்டவன் சரியான பதில்களை சொல்ல வேண்டும். இவ்விதமாய் பவுலை விசாரிப்பதற்காக அவரை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமயமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றார். 100க்கு அதிபதி அதை கேட்டு சேனாதிபதியினிடத்துக்கு போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாதிபதி பவுலினிடத்தில் வந்து, நீர் ரோமனா, எனக்கு சொல் என்றான். அதற்கு பவுல், நான் ரோமன் தான் என்றான். சேனாதிபதி பிரயோஜனமாக, நான் ரோம குடிமகன் ஆவதற்கு மிகுந்த பணம் செலுத்த வேண்டியதாயிற்று என்றான். அதற்கு பவுல், நான் பிறப்பால் ரோம குடிமகன் என்றான்.
இங்கு நாம் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். இந்த சமயத்திலே வாரினால் அடிக்கப்படுவதை தடுத்து நிறுத்திய பவுல் ஏன் பிலிப்பி பட்டணத்தில் இவ்வாறு செய்யவில்லை? நாங்கள் ரோமர்கள், எங்களை நீங்கள் விசாரிக்காத பட்சத்தில் அடிக்கக்கூடாது என்று ஏன் அவர்கள் சொல்லவில்லை? முன்னதாக பவுல் தம்முடைய ரோம குடியுரிமையை சொல்லாமல் பின்பு சொன்னதன் காரணமாக பிலிப்பி பட்டணத்து அதிகாரிகள் மேல் பவுலுக்கு அதிகாரம் இருந்தது. மேலும் அவர்களால் பிலிப்பி பட்டணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தது. ஆனால் 22ஆம் அதிகாரத்தில் பவுலின் ரோம குடியுரிமையை அறிந்த சேனாதிபதி பவுலை சவுக்கால் அடிக்காமல் அவரை சிறைச்சாலையில் வைத்தான். மறுநாளிலே யூத சமய தலைவர்கள் பவுலின் மேல் சுமத்திய குற்றம் இன்னதென்று அறியும்படி சேனாதிபதி அவர்களை நீதிமன்றத்திற்கு வரவழைத்து பவுலை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்திலே நீதிமன்ற விசாரணை ஆரம்பமாகிறது. பவுல் சந்தித்த தொடர்ச்சியான நீதிமன்ற விசாரணைகளிலே இதுவே முதல் நீதிமன்ற விசாரணையாகும். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரனாகிய அனனியா அவனுக்கு சமயமாய் நின்ற ரோம சேவகனை நோக்கி அவனை வாயில் அடியுங்கள் என்றான். அந்த சேவகனும் பவுலை அவன் வாயின் மேல் அடித்தான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்கச் சொல்லலாமா என்றான். எதிர்பாராத நேரத்தில் சேவகன் பவுலை அவர் வாயில் அடித்ததன் காரணமாக பவுல் கோபமடைவதை நாம் இங்கு காண்கிறோம். பவுலுக்கு பார்வை குறைவு இருந்திருக்கலாம் என்று சிலர் எண்ணுகிறார்கள். பிரதான ஆசிரியர் வெள்ளை நிறத்தில் நீண்ட ஆடை அணிந்திருந்தார். மேலும் பிரதான ஆசிரியர் வெள்ளை நிறத்தில் பெரிய தாடி உடையவராயிருந்தார். ஒருவேளை பிரதான ஆசிரியர் வெள்ளை நிற சுவற்றின் அருகே அமர்ந்திருந்ததால் பவுல் அவரை சரியாக பார்க்க முடியவில்லை. ஆகவே தான் பவுல் பிரதான ஆசாரியரை நோக்கி, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை ஒரு நாள் அடிப்பார். நீர் என்னை நியாயப்பிரமாணத்தின்படி விசாரிக்கிறவரா? நீர் இந்த போர் சேவகனை என் வாயில் அடிக்க செய்தது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானது என்றார். பவுலின் அருகில் நின்ற போர் சேவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், இப்படியா பிரதான ஆசாரியரிடம் பேச வேண்டும் என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். தான் பேசின முறைக்கு பவுல் இங்கு மிகவும் வருத்தம் தெரிவித்தார். ஆனாலும் இந்த சூழ்நிலையில் பவுல் தமது நோக்கத்தை நிறைவேற்ற எண்ணுகிறார். அந்த ஆலோசனை சங்கத்தில் கூடியிருப்பவர்களில் ஒரு கூட்டம் பரிசேயர் என்றும் ஒரு கூட்டம் சதுசேயர் என்றும் அறிந்திருந்தார். பரிசேயர்கள் யூத சமயத்தை சார்ந்தவர்களாயிருந்தார்கள். அவர்கள் யூத சமயத்தின் விசுவாசத்தை காக்கக்கூடியவர்கள் என்று தங்களை எண்ணிக்கொண்டார்கள். பாரம்பரியத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சதுசேயர்கள் மிதவாத யூதர்களாயிருந்தார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். மேலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட எந்த காரியத்திலும் அவர்கள் நம்பிக்கை வைக்காதவர்கள். இந்த தன்மைகளால் ஆலோசனை சங்கம் இரண்டாக பிரிந்து இருப்பதை பவுல் நன்கு அறிந்து ஒரு உண்மையை அவர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்தார். சகோதரரே, நான் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே பவுல் சத்தமிட்டு சொன்னார். பவுல் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் இரண்டாக பிரிந்தது. எப்படி என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேத பாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம். ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனோடு பேசினது உண்டானால் நாம் தேவனோடு போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் மீறுண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவகர் போய் அவரை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்குள் கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். தாம் ஆலோசனை சங்கத்திற்கு வந்தவுடனே வாயில் அடிக்கப்பட்டதை உணர்ந்த பவுல் இந்த சங்கத்தால் தமக்கு எந்தவித நியாயமான தீர்ப்பும் கிடைக்காது என்பதை நன்கு அறிந்து கொண்டார். ஆனால் ஆலோசனை சங்கத்தில் கருத்து வேறுபட்ட பரிசேயரும் சதுசேயரும் இருப்பதைக் கண்டு ஆலோசனை சங்கத்தை தலைகீழாக மாற்றினார். நான் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று பவுல் கூறினவுடனே ஆலோசனை சங்கத்தினுள்ளே பெரிய வாக்குவாதம் உண்டாயிற்று.
பெரிய கலவரம் ஆரம்பமானது. சதுசேயரும் பரிசேயரும் பவுல் சொன்ன காரியத்திற்காக ஒருவரை ஒருவர் கடிந்து கொண்டு உயரத்தில் குள்ளமான பவுலுக்கு துன்பம் உண்டாக்கும் வகையில் நடந்து கொண்டார்கள். ஆகவே சேவகர்கள் பவுலை அக்கலவரத்திலிருந்து மீட்டு மீண்டும் அரண்மனையில் உள்ள சிறையிலே அடைத்தார்கள். இந்த சூழ்நிலையில் 40க்கும் அதிகமான யூதர்கள் தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதாவது நாம் சாகும் வரையில் நாங்கள் சாப்பிடுவதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று மக்கள் நம்மை குறித்து சபதம் எடுத்ததுண்டா? நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட எதிரிகள் இருக்கிறார்களா? ஆனால் பவுல் அப்படிப்பட்ட அனுபவத்தை சந்தித்தார். சபதம் எடுத்துக்கொண்ட 40க்கும் அதிகமான யூதர்கள் தங்கள் சபதத்தை நிறைவேற்றி இருப்பார்களா என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் அவர்கள் மீண்டும் பவுலை சந்திக்கவே இல்லை. பவுலின் காரியத்தை அதிக தெளிவாக விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாதிபதியிடம் காண்பித்து பவுலை விசாரிக்க அழைத்து வரும்போது அவரை கொன்றுவிட வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொண்ட யூதர்கள் தீர்மானித்தார்கள். பவுலுக்கு ஒரு சகோதரி இருந்தால் அவளுக்கு ஒரு மகன் இருந்தான். அதாவது பவுலுக்கு மருமகன். பவுலின் மருமகனுக்கு சபதம் எடுத்துக்கொண்ட யூதர்களின் திட்டம் தெரிய வந்தது. உடனே அவன் போய் கோட்டைக்குள் இருந்த பவுலுக்கு யூதர்களின் சதி திட்டத்தை அறிவித்தான். அப்பொழுது பவுல் சேவகன் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாதிபதியிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போங்கள், அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றார். அந்த வாலிபனை சேனாதிபதியிடத்திற்கு அழைத்து சென்றார்கள். அந்த வாலிபன் சபதம் எடுத்துக்கொண்ட 40க்கும் மேற்பட்ட யூதர்களின் சதி திட்டத்தை கூறினான். சேனாதிபதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் பவுலை யூதர்களின் கையிலிருந்து காப்பாற்ற தீர்மானித்தார். பவுல் செய்தது என்ன? எதற்காக யூதர்கள் பவுலை கொலை செய்ய தீர்மானித்தார்கள் என்பதை பற்றி ஒன்றும் சேனாதிபதிக்கு தெரியவில்லை. ஆனால் எருசலேமில் இருக்கும் பிரச்சனைக்கு பவுல் ஒரு முக்கிய காரணம் என்பதை மட்டும் அவன் அறிந்திருந்தான். ஆகவே சேனாதிபதி 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரர்களையும் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தப்படுத்துங்கள் என்றும், பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பெலிக்ஸினிடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னான். இங்கே ஆச்சரியமான காரியம் நடக்கிறதை பாருங்கள். சரியாக பார்க்க முடியாதவர், பார்வை குறைவுடையவர், சரீர தோற்றத்திலே சிறப்புடன் காணப்படாதவர், கல்லறிப்பட்டவர், சவுக்கடிப்பட்டவர், ஆனால் இங்கே 470 ரோம போர் சேவர்கள் சூழ குதிரையின் மேல் அமர்ந்திருக்கிறார். இதை நாம் சற்று கற்பனை செய்து பார்ப்போம். எவ்வளவு மேன்மையான காரியத்தை பவுல் இங்கே பெற்றார். இரவு 3ஆம் மணி வேளையிலே அரண்மனையின் பின்வாசல் வழியாக பவுலோடு கூட 470 போர் சேவர்களும் பாலஸ்தீனில் உள்ள செசரியா பட்டணத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அங்கு தேசாதிபதியாகிய பெலிக்ஸிடம் ஒப்படைத்தார்கள். பவுலின் மேல் குற்றம் சாட்டின யூதர்களை செசரியாவுக்கு வரும்படி பெலிக்ஸ் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தான். அநேக யூதர்கள் செசரியாவுக்கு வந்தார்கள். இந்த சமயத்தில் பவுல் பெலிக்ஸின் ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக இருந்தார். அப்பொழுது பவுல் பேசும்படியாக உத்தரவு கொடுக்கப்பட்டது. இங்கேயும் பவுல் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார். தேவன் தன் வாழ்க்கையில் செய்த காரியங்களை எடுத்து கூறினார். பவுலின் செய்திக்கு பின்னர் பெலிக்ஸ் பிரதித்திரமாக, இவன் குற்றவாளியாக கருதப்படுவதற்கான எந்த ஒரு காரணத்தையும் நான் இவனிடத்தில் காணவில்லை என்றார். அன்பானவர்களே, பவுலின் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பவுலின் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒரு பாடமாக விளங்குகிறது. பவுலைப் போல துன்பங்கள் அடைந்தாலும், காரணம் இல்லாமல் பகைக்கப்பட்டாலும் தேவனின் அடைக்கலம் நம்மோடு இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பவுலை இந்த புத்தகத்தின் மூலம் நாம் சந்தித்ததினால் அநேக மகிழ்ச்சியான தெரிய வேண்டிய காரியங்களை அறிந்து கொண்டோம். செசரியா பட்டணத்தின் நீதிமன்றத்திலே பவுல் பேசும்போது அவர் கூறிய காரியங்கள் தேசாதிபதியாகிய ஃபெலிக்ஸிற்கும் அவருடைய மனைவியாகிய ருசில்லாவுக்கும் மிகுந்த ஆர்வத்தை கொடுத்தது. ஆகவே பவுலால் சொல்லப்படும் செய்தியை அவர்கள் இருவர் மட்டுமே கேட்க விரும்பினார்கள். பவுல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவர்களுக்கு சொன்னார். மேலும் பவுல் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு நேரம் கிடைக்கும்போது உன்னை அழைப்பிப்பேன் என்றார். இங்கே பவுலின் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஃபெலிக்ஸின் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார். அவரால் உணர்த்தப்பட்டார். ஆகவே தான் ஃபெலிக்ஸ் பயமடைந்தார். கடந்த நிகழ்ச்சியில் எருசலேம் நகரில் பவுலை நியாயம் விசாரித்த நியாய விசாரணை கூட்டம் ஒரு கலவர கூட்டமாக மாறினதை பார்த்தோம். கலவரத்தின் காரணமாக அதிகாலை 3 மணி அளவில் 470 போர் சேவர்களின் பாதுகாப்புடன் பவுல்
பாலஸ்தீனாவில் உள்ள செசரியா பட்டணத்திற்கு அழைத்து வரப்பட்டு தேசாதிபதியாகிய ஃபெலிக்ஸ் முன்பாக நிறுத்தப்பட்டார். ரோம தேசாதிபதியாகிய ஃபெலிக்ஸ் பவுலால் நீதிமன்றத்தில் கூறப்பட்டவைகளை கேட்டு மிகவும் ஆர்வம் கொண்டு கிறிஸ்துவை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள விரும்பினார். ஆகவே ஃபெலிக்ஸ் தன்னுடைய மனைவியாகிய ருசில்லாவுடன் பவுலின் தேவ வார்த்தைகளை கேட்டார். பவுலின் நியாய தீர்ப்பு செய்தினால் மிகவும் அதிகமாக ஃபெலிக்ஸ் தொடப்பட்டார். நிம்மதியற்ற நிலை அவருக்குள் வந்தது. ஆகவே பவுலின் பிரசங்கத்தை மற்றொரு முறை கேட்பேன் என்று சொல்லி கடந்து சென்று விட்டார். ஆனால் ஃபெலிக்ஸ் மீண்டும் பவுலிடம் வந்து செய்தியை கேட்க முடியாமற் போயிற்று. ஏனென்றால் அவர் மரித்து போனார். 2 வருடங்களுக்கு பின்பு பெர்கியு பெஸ்து என்பவர் தேசாதிபதியாக வந்தார். புதிய தேசாதிபதி நியமிக்கப்படும் வரையிலும் பவுல் 2 வருட காலமாய் செசரியா பட்டண சிறைச்சாலையிலே இருந்தார். மிகவும் அறிவு கூர்மை நிறைந்த, ஊழிய வாஞ்சை மிகுந்த, எப்பொழுதுமே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டிருந்த, உலகத்தின் கடைசி பாகம் மட்டும் நற்செய்தி பரவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்த பவுல் 2 வருட காலம் சிறையிலே அடைக்கப்பட்டார். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், இந்த சிறைச்சாலையிலே என் நேரம் எல்லாம் வீணாகிறதே, தேவனுக்காக உழைத்ததினால் என்ன பயன் என்று அவர் அங்கே கசப்பு தன்மைகளுடன் பேசாமல் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட பெரிய காரியங்களை செய்தார். ஒரு வேதாகம அறிஞர் பவுலை குறித்து இவ்விதமாக கூறுகிறார். பவுல் ஒரு பட்டணத்திற்கு போனதும் தான் தங்குவதற்கென விடுதிகளை தேடாமல் அந்த பட்டணத்தில் இருக்கும் சிறைச்சாலைகளை குறித்து தெரிந்து கொள்வாராம். ஏனென்றால் நற்செய்தி அறிவித்ததற்காக சிறைச்சாலையிலே அடைக்கப்படும் போது அவர் சந்தித்த திருச்சபை மக்களுக்கு கடிதம் எழுதுவது வழக்கம். இவ்விதமாக பவுல் அநேக திருச்சபைகளுக்கு கடிதங்கள் எழுதி சிறைச்சாலையில் இருந்து கொண்டே திருச்சபைகளை கட்டியெழுப்பினார். ஆகவே தான் பவுல் புதிய ஏற்பாட்டில் உள்ள பாதி புத்தகங்களுக்கு ஆசிரியராக இருக்கிறார். செசரியா பட்டணத்திலே 2 வருட சிறையிருப்பின் காலத்தில் பவுல் திருச்சபை மக்களுக்கு கடிதம் எழுதியிருக்க வேண்டும். பெஸ்து என்பவர் செசரியா பட்டணத்தில் தேசாதிபதியாக பதவியேற்ற கொஞ்ச நாளுக்குள்ளாகவே புகழ் வாய்ந்த சமய காரியங்களில் ஆர்வம் கொண்ட கைதியான பவுலை குறித்து கேள்விப்பட்டார். ஆகவே அவர் பவுலுக்காக ஒரு நியாய விசாரணையை ஏற்பாடு செய்தார். இந்த நியாய விசாரணையை நாம் அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ரோம குடியுரிமை பெற்ற ஒரு மனிதன் செய்வதையே பவுல் இந்த நியாய விசாரணையில் செய்தார். இந்த விசாரணை தேசாதிபதியாகிய பெர்கியு பெஸ்து என்பவரால் நடத்தப்பட்டது. ஆகவே பவுல் தேசாதிபதியை நோக்கி, நான் ராயனின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கிறேன், இங்கேயே நான் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று கூறினார். தமக்கு எருசலேம் ஆலோசனை சங்கத்தினால் சரியான நியாயம் கிடைக்காது என்பதை அறிந்தே பவுல் இவ்வாறு கூறினார். பவுலின் வார்த்தைகளை கேட்ட தேசாதிபதி, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கு போக கடவாய் என்று உத்தரவு சொன்னார். பவுல் ரோம் நகருக்கு செல்ல காத்திருக்கும் போது அகிரிப்பா ராஜாவும் பெர்னிக்கையால் என்ற ராணியும் தேசாதிபதியாகிய பெஸ்துவை பார்க்க வந்தார்கள். பெஸ்து சிறையில் இருக்கும் பவுலை குறித்ததான எல்லா காரியங்களையும் அகிரிப்பாவுக்கு சொன்னார். ஆகவே அகிரிப்பா பவுலை குறித்து அதிகமாக அறிய விரும்பினார். அவன் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பான் என்று அனனியா என்ற ஸ்டேஷன் மூலம் தேவன் உரைத்த தீர்க்க தரிசன வார்த்தை இங்கே நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். அகிரிப்பாவின் விருப்பத்திற்கு ஏற்ப பவுல் அவர் முன்னால் நிறுத்தப்படுகிறார். பவுலுக்கு பேசும்படியான தருணம் கொடுக்கப்பட்டது. 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினார். தனது உத்தரவில் இயேசுவை சந்தித்த அனுபவத்தை பவுல் கூறுகிறார். நான் விசுவாசிகளை துன்பப்படுத்தும்படி பிரதான ஆசாரியர்களிடம் நிருபத்தை பெற்றுக்கொண்டு தமஸ்குவுக்கு போகையில் மத்தியான வேளையிலே வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி எங்கள் மேல் பட்டது. நாங்கள் எல்லாரும் தரையில் விழுந்தோம். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற சத்தம் கேட்டது. அப்பொழுது நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். இவ்விதம் பவுல் தன் வாழ்வில் பெற்ற மாற்றத்தை கூறுகிறார். அவர் சொல்லி முடிக்கப் போகும் சமயத்திலே பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். இதே வார்த்தையால் மக்கள் இயேசுவையும் தீர்க்கதரிசிகளையும் தூசித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதற்கு விதிவிலக்காய் இருக்கவில்லை. பெஸ்துவினால் சொல்லப்பட்ட முதல் வார்த்தையை நாம் சற்று சிந்திப்போம். நீ பிதற்றுகிறாய், அதாவது நடக்கக்கூடாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கூறி ஏமாற்றுகிறாய் என்று பெஸ்து கூறினான். அநேக மக்கள் சுயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வார்கள். அவர்கள் சுயநலவாதிகளாய் இருப்பார்கள். சுயத்தின் அடிப்படையிலேயே அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை அமைந்திருக்கும். ஆனால் பெஸ்துவின் குற்றச்சாட்டு என்னவென்றால், பவுலே, நீ மற்றவர்களை பற்றி பேசுகிறாய்,
மற்றவர்களை சார்ந்தே உன் வாழ்க்கை அமைந்திருக்கிறது, அல்லது மற்றவர்களுக்காகவே நீ வாழ முயற்சிக்கிறாய் என்று கூறினான். இது உண்மைதான். மற்றவர்களையே குறிக்கோளாக வைத்து வாழ்ந்தவர் பவுல். அவரது வாழ்க்கை மற்றவர்களையே சுற்றி வந்தது. அந்த மற்றவர் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரைத்தான் பவுல் தமஸ்குவுக்கு செல்லும் வழியிலே சந்தித்தார். ஒரு வகையில் பவுலின் செய்தி பெஸ்துவின் வாழ்விலே ஒரு அடையாளத்தை விட்டு சென்றது. தேசாதிபதியாகிய பெஸ்துவுடன் பேசிய பின்னர் அகிரிப்பா ராஜாவிடம் பவுல் பேசினார். அகிரிப்பா ராஜா ஒரு யூதன் என்பதை அறிந்த பவுல் அகிரிப்பா ராஜாவை நோக்கி, அகிரிப்பா ராஜாவே, நான் அறிந்திருக்கும் சங்கதிகளை ராஜாவாகிய நீர் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர். ஆகையால் தைரியமாக உமக்கு முன்பாக பேசுகிறேன். இவை ஒன்றும் உமக்கு மறைவானதல்லவென்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியமல்ல. நீர் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? நீர் விசுவாசிக்கிறீர் என்பதை நான் அறிவேன் என்றார். அதற்கு அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். இங்கே அகிரிப்பா ராஜாவினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை குறித்து வேத அறிஞர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சிலர் பவுலை நோக்கி அகிரிப்பா ராஜா சொன்ன வார்த்தைகள் பவுலை இழிவுபடுத்தும் முறையிலே கூறப்பட்டதா இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் வேறு சிலர் அகிரிப்பாவின் வார்த்தைகள் இழிவுபடுத்தும் வகையில் கூறப்படாமல் உண்மையான முறையில், உள்ளத்திலே பவுலின் செய்தியை நன்கு அறிந்த முறையில் உணர்த்தப்பட்டவராய் இந்த வார்த்தைகளை கூறினார் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே அகிரிப்பா செய்தினால் உணர்த்தப்பட்டவராகவே பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று கூறினான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். இவைகளை பவுல் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கையாலும் அவர்களுடனே கூட உட்கார்ந்திருந்தவர்களும் எழுந்து தனியே போய், இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுகளுக்காவது பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தானால் இவனை விடுதலை பண்ண முடியும் என்றான். பவுல் பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தையின்படியே எருசலேமிற்கு சென்றார். நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் என்று பவுல் எபேசு சபை மூப்பர்களுக்கு கூறினார். எருசலேமிலே மிகுந்த பாடுகளை அனுபவித்தார். ஆனால் அவருடைய ஊழிய பிரயாணம் எருசலேமோடு நின்றுவிடவில்லை. எருசலேமில் ஆலோசனை சங்கத்தினருக்கு தேவ செய்தியை தனது சாட்சியின் மூலமாக அறிவித்த பவுல் ரோம நகருக்கு போக வேண்டியதாயிருந்தது. பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கும்போதே ரோம் நகரில் நீ எனக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்று தேவன் பவுலுக்கு சொல்லியிருந்தார். ஆகவே பவுலின் ரோம பட்டண பயணம் ஏற்கனவே தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. பவுல் நியாயத்திற்காக மட்டுமே ராயனிடத்தில் அபயமிடவில்லை. பரிசுத்த ஆவியானவர் தன் வாழ்க்கையிலே வைத்திருந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் பவுலுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே பவுல் ரோம் நகருக்கு போக தீர்மானித்தார். மேலும் பவுல் ரோம குடியுரிமை பெற்று இருந்தபடியால் ரோம அரசாங்கத்திடமிருந்து தாம் மேற்கொண்ட பயணத்திற்காக பயண செலவுகளை வாங்க ரோம அரசின் விருந்தினராகவே பவுல் ரோம் நகருக்கு சென்றார் என்று ஒரு வேதாகம அறிஞர் கூறுகிறார். பவுல் ரோம் நகருக்கு சென்ற பயணத்தை அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் நமக்கு கூறுகிறது. கப்பல் பிரயாணத்திலே பவுலும் வேறு சில கைதிகளும் அமர்த்தப்பட்டார்கள். பிரயாணத்தின் ஆரம்பமே மிகவும் குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய முறையில் இருந்தது. கால சூழ்நிலை கப்பல் பயணத்திற்கு ஏற்றதாக இல்லை. ஆகவே பவுல் தயங்காமல் தம்மை அழைத்து செல்லும் ரோம அதிகாரிகளை நோக்கி, மனுஷரே, இந்த பயணத்தினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காணுகிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். பவுல் சிறை கைதியாக இருந்தபடினால் அவரின் வார்த்தைகளை ரோம அதிகாரிகள் எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பவுலின் எச்சரிப்புக்கு செவி கொடாமல் தங்கள் கப்பல் பயணத்தை தொடர்ந்தார்கள். திடீரென பெருங்காற்று கப்பல் மேலே மோதியது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் பெருங்காற்று மழையினால் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளால் எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடைத்து கொண்டிருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு சிரேத்திரா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் திடமனதாக இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிரயாண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று
பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட பயணம் பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பெருங்காற்று தொடர்ந்து வீசிக்கொண்டே இருந்தது. கப்பலில் பயணம் செய்தவர்கள் 14 நாட்கள் ஆகியும் ஒன்றையும் பூசியாமல் இருந்தார்கள். அப்பொழுது பவுல் எல்லாரையும் போஜனம் பண்ணும்படி தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு முடியும் விழாது என்றான். தேவன் இவைகளை பவுலுக்கு சொன்னது நிமித்தம் பவுல் யாவற்றையும் அறிந்திருந்தான். இவ்விதம் பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். ஆனாலும் கப்பல் ஒரு இடத்திலே சிக்குண்டு அலைகளுடைய பலத்தினாலே உடைந்து போயிற்று. சிறை கைதிகள் தப்பி சென்று விடுவார்கள் என்று பயந்து போர்ச்சேவர்கள் சிறை கைதிகளை கொன்று போட தீர்மானித்தார்கள். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அவர்கள் கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தார்கள். இந்த தீவிலே நடந்த ஒரு அற்புதத்தை நாம் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் விறகுகளை பொறுக்கி தீ மூட்டி குளிர் காய்ந்தார்கள். பவுல் அவ்விதமாய் விறகுகளை பொறுக்கி வாரி அள்ளும்போது ஒரு விரியன் பாம்பு பவுலின் கையை இறுக கவ்விக்கொண்டது. அந்த தீவார் நடந்ததை கண்டு பவுலை பார்த்து, இந்த மனுஷன் கொலைபாதகன், சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பவுலோ அந்த விஷப்பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். உடனே அவர்கள் பவுலை தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் அகிரிப்பா ராஜாவைப் போல உணர்த்தப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரால் உணர்த்தப்பட்ட நாம் அவருக்காக வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியை கேட்டமைக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் முகவரி வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34.